Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோவில் ஒரு broken ceramic cup எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட ஒரு ceramic cup இருந்துச்சு. இதில் ஒரு சைடு மட்டும் இப்படி உடஞ்சிருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே கவர் பண்ணுறதுக்கு நான் மோல்டட் clay யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக உடஞ்ச இடத்துல இந்த மாதிரி clay ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கப்போட மவுத் போர்ஷனில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஸ்டிக் பண்ணிட்டா உடஞ்ச மாதிரியே தெரியாது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடுறேன். நெக்ஸ்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஹோம்மேட் சாக் பெயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அக்ரிலிக் பெயிண்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலேயே 3/4 ஸ்பூன் டால்கம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்பைரி ஆன பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ சாக் பெயிண்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட்டை டேப் பண்ணி விட்டுருங்க. நான் செராமிக் கப்புக்கு பேஸில் ஜெஸ்ஸோ எதுவும் அப்ளை பண்ணல. சாக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதால டைரெக்டாகவே பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டேன். பட் 1 கோட் மட்டும் கொடுத்த அப்புறம் பேஸில் இருக்கிற ப்ரௌன் ஷேட் அப்படியே தெரிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் கோட்டும் கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நான் சூப்பர் கிளே யூஸ் பண்ண போகிறேன். இதில் நிறைய டிஐவைஸ் பார்த்துருப்பீங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இந்த பேக் ஒரு கிராஃப்ட் ஷாப்பில் 120 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அமேசானில் வாங்குறீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் ரெயின்போ தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளே 1 by 1 கலர் எடுத்து இப்படி ரோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வேணுமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளே மட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டல் ஆகிடும். ஸோ வேணும்னா அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெயின்போவில் இருக்கிற 7 கலர்ஸும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சூப்பர் கிளே கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செராமிக் கப் ஒரு பிளாஸ்டிக் கப் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2 ரெயின்போஸும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ட்ரை ஆக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ குட்டி குட்டி க்ளவுட்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். க்ளவுட்ஸ் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. கேப்ஸில் எல்லாமே க்ளவுட்ஸ் பெயிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் உள்ளே இருக்கிற போர்ஷனுக்கு சாண்டில் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரீயூஸ் பண்ணலாம். ஸ்டடி டேபிளில் வச்சுட்டா சூப்பர் லுக் கொடுக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்னிஷ் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.